இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் அறிகுறிகள் என்ன சொல்ல வரோம்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த சாப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணி வச்சு சாப்பிடாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட பாருங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்படி ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பர் ரெஃப்ரிஜரேட்டரில், அதாவது ஃப்ரிட்ஜில் நல்ல கூலிங் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணுங்கள். வெளியே வச்ச பொருட்களை ரொம்ப ஈஸியாக எடுத்து சாப்பிட்றாதீங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸாக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னும் போது, கண்டிப்பாக வெளியே போய் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு தடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ரெண்டாவது, இந்த தர்பூசணி பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தர்பூசணி. கடவுளே பாருங்கள், இந்த வெயில் காலத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பழங்களை படைக்கிறாரு. இந்த வெயில் காலத்தில் தான் தர்பூசணி நம்மளுக்கு கிடைக்குது. இந்த வெயில் காலத்தில் தான் இளநீர் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிது. இந்த வெயில் காலத்தில் தான் நுங்கு நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது. இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு வெள்ளரிக்காய் வந்து அதிகமாக கிடைக்குது. இந்த வெயில் காலத்தில் தான் பதநீர் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது. எல்லாமே பாருங்கள் நல்ல வாட்டர் ரிச் ஃப்ரூட்ஸ், அதாவது நீர்த்தன்மை அதிகமாக உள்ள, நார்த்தன்மை அதிகமாக உள்ள அற்புதமான ஒரு ஃப்ரூட்ஸ் தான் நான் சொன்ன இந்த லிஸ்ட். அப்போது இதெல்லாம் தான் நம்ம அதிகமாக சாப்பிடணும். அப்போ நீங்கள் தர்பூசணி சாப்பிட்றது தப்பு, நீங்கள் பெரிய பெரிய தப்பாக போயிடும். தர்பூசணி கண்டிப்பாக சாப்பிடணுன்றது தான் நம்மளோட வாதமாக வந்து இருக்குது.